ஹலோ நண்பர்களே, நான் வந்து இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன். அந்த கதையை கேட்டு நல்லா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க கதைக்குள்ளே போயிடலாம். ஒரு ஊரில் வந்து ஒருத்தனுக்கு ரொம்ப நாள் ஆசை அப்படியே ஊரை சுற்றி பார்க்கணும். அப்படியே ஊரை சுற்றி பார்த்துக்கிட்டே வந்துட்டு இருக்கும்போது வழியில் ஒரு பூசணிக்காய் செடியை பார்த்தான். பூசணிக்காய் என்னடா இது, இவ்வளோ பெரிய பூசணிக்காய் இத்தனைக்கோடு நூல் போல கொடியில் வந்து விளைஞ்சிருக்கு. அது பார் வெயிட் தாங்க முடியாமல் கீழே கிடக்கணும். அப்படியே இன்னும் கொஞ்சம் தூரமாக அப்புறம் பார்த்தா தர்பூசணி. என்ன இது, இந்த பெருசு பெருசாக இருக்கிறதெல்லாம் இப்படி தரையோடு கிடக்கு. என்ன இந்த கடவுள் இப்படி நம்மளை இப்படி படைச்சிருக்காரு, வெயிட்டானது, அதால் தூக்கவே முடியல. அது கிடக்குது. அப்படியே கொஞ்சம் தூரம் போகும்போது ஃபஸ்ட்டு ஒரு அரச மரத்தை பார்த்தோம். அரச மரத்தை பார்த்தா அந்த அரச மரத்தில் காயெல்லாம் இவ்வளோ பெரிய ஸ்ட்ராங்கான மரத்துக்கு இந்த இத்தனைக்கோண்டு அத்திக்காயை போயிட்டு கடவுள் படைச்சிருக்காரு. அந்த கடவுளுக்கு என்னத்தை அப்படின்ட்டு அப்படியே இன்னும் கொஞ்சம் தூரமா அப்புறம் பார்த்தா ஆலமரத்தை பார்த்தா என்ன இது, கடவுள் இப்படி படைச்சிருக்காரு. ஆலமரமும் எவ்வளோ பெருசாக இருக்குது, ஆனால் அதில் தொங்குறது என்ன இந்த கடவுள் படைச்சிட்டாரு அப்படின்ட்டு இப்படியே போயிட்டே இருக்கும்போது அப்புறம் கொஞ்சம் தூரம் போனதும் அவன் வந்து சாப்பாடு சாப்பிட்டுட்டு தண்ணியை குடிச்சிட்டு நல்லா ஆழ்ந்து தூங்கிட்டான். நல்லா தூங்கின உடனே என்ன பண்ணியிருக்கு, அப்போ வந்து அப்பயும் கடவுளை பற்றி ரொம்ப இதான், என்ன இப்படி படைச்சிருக்காரு அப்படின்னா நம்ம பாட்டு நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருந்தான் பாருங்க. தூங்கிட்டு இருக்கும்போது மேலே இருந்து ஒரு சின்ன அத்திப்பழம் அவன் நெத்தியில் வந்து விழுந்த உடனே அவன் ஐயோ அம்மா அழகான அலறடிச்சு வச்ச உடனே அப்புறம் பார்த்தா சின்னோண்டு அத்திப்பழம். உடனே அவனுக்கு அப்புறம் ஆஹா, நம்ம இந்த மரத்தில் மட்டும் அவ்வளோ பெரிய பூசணிக்காயும் தண்ணி பழமும் கிருணி பழமும் தொங்கிட்டு இருந்ததுன்னா அது வந்து நம்ம மண்டையில் விழுதுன்னா நம்ம என்ன ஆகும், நம்ம வந்து செத்துப்போம்ல. ஆகா, நம்ம வந்து கடவுளை வந்து அவசரப்பட்டு தப்பாக சொல்லிட்டோமே அப்படின்ட்டு அவன் வந்து உடனே கடவுளை என்னை மன்னிச்சிருப்பா, நீ எதுவுமே காரணம் இல்லாமல் படைக்கல அப்படின்னு கடவுள்கிட்ட ரொம்ப மனமுருகி வேண்டிக்கிட்டு அப்புறம் தான் தவற பண்ணணும். ஆகா, நம்ம வந்து இந்த மாதிரி தவற உடனே அவன் பண்ணிவிடும். அப்புறம் உடனே அப்பா கடவுளுக்கு நன்றி, என்னை காப்பாற்றுக்கு நன்றின்ட்டு அவன் போயிட்டான். போன உடனே அப்புறம் தான் இந்த கதையிலேருந்து உங்களுக்கு வந்து என்ன தெரியுது, எப்பயுமே கடவுள் வந்து எதை ஒன்றையும் காரணமாக தான் படைச்சிருப்பார். கடவுளோட படைப்பை வந்து எதுவுமே காரணம் இல்லாமல் எதுவும் கிடையாது. இதுதான் இந்த கதையோட தலைப்பு.